அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கம். தமிழ் விஸ்வாவசு வருஷம். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தினால என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார், ரிஷபராசியிலிருந்து. அடுத்தபடியாக அதிலிருந்து ஒரு 4 நாட்கள் கழித்து வைகாசி 4ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் வர்றார். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய கேது தான் இந்த வருஷம் வைகாசி 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார். இங்கே சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல்ல இதை நம்ம முடிவு பண்ணுறோம். அடுத்தபடியாக இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குரு மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்க. அப்படி இருந்தாலும் எவ்வளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எய்ம் என்னவோ அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது கோல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை நிறைய பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். அது டெம்பரவரியாக இருக்கலாம், பெர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அல்லது முன்னேற்றம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் தமிழ் வருஷத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போது கும்ப லக்னத்தில் பிறந்ததுனால சனி பகவானுடைய ஆளுகையில் பிறந்தது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த காலத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இடம் மாறணும்னு நினச்சிங்க அல்லது வீடு மாறணும்னு நினச்சவங்க, ஊர் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த வருஷத்தில் நிறையா இருக்குது. ஸோ எதிர்பாராத நட்பு வட்டாரம், எதிர்பாராத உதவிகள், இது அத்தனையும் இருக்குது. மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்குரிய கேது பகவான் சிம்மராசிக்கு வர்றார். அப்படி வரக்கூடிய இந்த வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது இந்த வருஷத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லை கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் கவனமாக மூவ் ஆகுங்க. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, சிம்மராசியில் உங்கள் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுற ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் வேலையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் என்பது இருக்கும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவுமே இருக்குது. ஒரு பக்கம்
பக்கம் சர்வீஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் சர்வீஸை பற்றிய ஒரு ஃபியரிங் இருக்குது. ரெண்டுமே இந்த வருஷத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நோயுடைய தன்மையை அவர் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, எப்பேற்பட்ட கிரானிக் டிசீஸ் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது கடல்ல இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறார், நோயை கொடுக்குறார், கடனை கொடுக்குறார். கேது பகவான் உங்களை வேலையை விட்டு வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தால் கூட நோயையும் கடனையும் குறைக்கிறார். இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்வாங்க. அடுத்தபடியாக இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பும் இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகம் முழுவதும் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிஸ்னஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதில்ல குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அங்கே உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் பொதுவாகவே நீங்கள் கவனமாக டீல் பண்ணணும். எதில்? ஷேர் மார்க்கெட்டில். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் சுமாரான பலன். இது ரெண்டுமே கலந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கு அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை ரொம்ப நல்லா கூட்டுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தனால பிரதானமாக விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய தரிசனம், இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.